ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க ஸோ ஏன்னா இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தி தானே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதெல்லாமே கத்துக்கிறதுக்கு முன்னாடி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த டாபிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது பேசிக்கா எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ட்ரோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாரி தான் இருக்கும். ஸோ இதுல இன்னைக்கு இந்த செஷனோட கோல் என்ன? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்ன? ஏன் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கத்துக்கணும்? அதுல இருக்க காம்போனன்ட்ஸ் என்னென்ன? அதுக்கப்புறம் அதுல சில ஸ்டேஜஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது, அதுல நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதோட கீ ஸ்டேஜஸ் என்னென்ன? அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற அந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ் நம்ம இப்போ இந்த ஒரு ட்ரெய்னிங் ஃபுல்லா பார்க்க போற புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல எதெல்லாம் பாப்புலரா இருக்கு? இல்ல மொத்தமா இருக்க எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜஸ்லயும் எதெல்லாம் பாப்புலரா இருக்கு? ஸோ அதுல நம்ம எத வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லா படிக்க போறோம். ஸோ அத பத்தி. அண்ட் தென் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து மினிமம் இந்த மாரி ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படின்ற மாரி ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும்ல. ஸோ அது எல்லாமே நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ நம்ம இப்ப தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன எங்கெங்க கிடைக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு சோர்ஸ் எனக்கு ஒண்ணு வேணும். நான் ஒரு கோடு போய் பார்க்கணும் அப்படின்னா, எங்க நான் போய் பார்க்கறது? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அப்போ அது நம்ம எங்க போய் எங்க பார்க்கணும்? அப்படின்ற மாரி ஒண்ணு. அண்ட் தென் நம்ம இந்த ஒரு கோடிங் இதுல டிராவல் பண்ணும்போது, நமக்கு நெறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ அதுல காமனான சேலஞ்சஸ் என்னென்ன? அத எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஸோ அந்த மாரி விஷயங்கள். அண்ட் தென் ஃபைனலி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் என்ன? அப்படின்ற மாரி. ஓகேங்களா? ஜஸ்ட் எ மினிட். என்னோட சார்ஜ் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ சார்ஜர் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏன் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கத்துக்கணும்? அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ கரண்ட் இந்த ஒரு இயர் 2024 ஆகட்டும், இப்போ ஒரு கொஞ்ச நாளாவே வந்து ரொம்ப ஒரு டிமாண்டட் ஒரு ஒரு ஸ்கில்லா இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ அதனால அது இல்லாம இந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நெறைய ஸ்கோப் இருக்கு. ஸ்கோப் மீன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. பிளஸ் வந்து இந்த ரோலுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த ரோலுக்கு வந்து நெறைய வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ அதனால உங்களால ஈஸியா வந்து ஒரு ஜாப் வந்து உங்களால வாங்க முடியும். ஸோ அதனால நம்ம இந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ட லேர்ன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நம்மளோட அடுத்த கரியர ஸ்டார்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல நம்மளோட லைஃப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் இதுல வந்து நெறைய இன்னோவேஷனான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு புது புது விஷயங்கள் இதுல வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட பேசணும் அப்டின்னா, Facebook இல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோன் கால் மட்டும் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி பேச முடியும். அதுக்கப்புறம் Facebook வந்துச்சு. அப்புறம் Instagram, WhatsApp ஸோ இந்த மாரி அதுல வந்து நெறைய கிரியேட்டிவான விஷயங்கள் இன்னுமே டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஏஐ முதற்கொண்டு வந்துருச்சு. ஸோ நம்ம மனுஷன் மனுஷன் பேசினத போயிட்டு இப்போ ரோபோட் கூட பேசுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த இன்னோவேஷன் வந்து நெறைய இன்னும் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதுல நம்மளும் ஒரு பார்ட்டா கிரியேட் பண்றதுக்கு இருக்க முடியும் நம்மளாலயும். அண்ட் இதுல வந்து மெயினா இப்போ இந்த மாரி கிரியேட்டிவான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்டின்னா, எங்கேருந்து வரும்? நம்மளோட ரியல் வேர்ல்ட் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஃப்ரெண்டு கூட பேசணும் அப்டின்னா, ஸ்டார்ட்டிங் ரொம்ப பழைய காலத்துல பார்த்தோம் அப்டின்னா, நேர்ல போய் பேசுவாங்க. அடுத்தது ஃபோன் வந்துச்சு. ஃபோன் மூலியமா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் Facebook வந்துச்சு. ஸோ Facebookல ஆன்லைன்ல சாட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் WhatsApp, Instagram, Telegram வந்துச்சு. Twitter வந்துச்சு. ஸோ இந்த மாரி அந்த ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம நம்ம ஒரு ஃப்ரெண்டு கூட பேசணும். அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு நெறைய டூலா வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து நெறைய
சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்மளோட கெரியருக்கு இது ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜாக இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அப்புறம் பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம அந்த ஒரு இப்போ எல்லா ஃபீல்டுலயுமே சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஈவன் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாலும், அதுல பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாரி எல்லா ஃபீல்டுலயுமே இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இப்போ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ உங்களோட கரியருக்கும் அது வந்து ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜா, ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டேஜா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்களுக்காக நம்ம வந்து சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஸோ அது இல்லாம இப்போ கரண்ட்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த சாஃப்ட்வேரோட இண்டஸ்ட்ரி தான் வந்து ஒரு ஹை டிமாண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கு. ஸோ அதனால நம்ம கத்துக்கிட்டா நம்மளோட கெரியர், நம்மளோட அடுத்த லைஃப், ஸோ அது எல்லாமே பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்ன? இப்போ நம்ம ஏன் கத்துக்கணும்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அப்படின்னா என்ன? அப்படின்றது எல்லாருக்கும் கேள்வியா இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம நான் சால்வ் பண்ணணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் கண்டுபிடிப்பேன். என்ன பிரச்சனை? ஸோ அடுத்தது அத நான் அனலைஸ் பண்ணணும். அந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு அத என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணணும். அடுத்தது அத ஒரு சாஃப்ட்வேரா கொண்டு வரதுக்கு நான் டிசைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Instagram இருக்கு அப்படின்னா, நான் சும்மா ஒரு சாட் குடுத்துட்டா அது யூசரால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு நான் டிசைன் பண்ணி அந்த அந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் டிசைன் பண்ணணும். அடுத்ததா அத கிரியேட் பண்ணணும். அத நான் டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ டிசைன் பண்ணியாச்சு, டெவலப் பண்ணியாச்சு. அது மட்டும் போதுமா அப்படின்னா, நான் டெஸ்ட் பண்ணணும். இப்போ டெஸ்ட் பண்ணாம நான் அப்படியே நான் அத வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது எங்கெங்க ஒர்க் ஆகுது, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு, ஒரு யூசருக்கு என்னென்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த மாரி நெறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளங்கள ஓவர் கம் பண்றதுக்கு தான் இந்த டெஸ்டிங். ஓகே. இது எல்லாமே பண்ணியாச்சு. அப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ யூசருக்கு யூஸ் பண்றதுக்கு வெளிய பப்ளிஷ் பண்ணிடுவேன். ஸோ பப்ளிஷ் பண்ணிட்டா அவ்வளோதானா? இது ஒரு சாஃப்ட்வேர் முடிஞ்சிடுச்சு. நான் டிசைன் பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். வெளியவும் பப்ளிஷும் பண்ணிட்டேன். எல்லா யூசரும் யூஸ் பண்றாங்க. அவ்வளோதானா அப்படின்னா கிடையாது. அடுத்தது நான் அத மெயின்டெயின் பண்ணணும். இப்போ நீங்க என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல என்ன வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அத வந்து வெர்ஷனா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் Facebook ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாரி இருந்திருக்கும். இப்போ வேற மாரி இருக்கும். ஸோ அதோட அந்த ஒரு எவால்வேஷன் வந்து இப்போ எவ்வளவோ எவ்வளவோ பெட்டரா இருக்கும். நம்மளோட யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்ம பார்க்குற அந்த விஷயங்கள் வந்து நெறைய இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. யூசர வந்து எப்படி அட்ராக்ட் பண்றது, எப்படி இன்டராக்ட் பண்றது அந்த மாரிலாம். ஸோ இந்த ஸ்டேஜஸ், இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அனலைஸ் பண்றது, டிசைன் பண்றது, அத டெவலப் பண்றது, டெஸ்ட் பண்றது, அப்புறம் பப்ளிஷ் பண்றது. ஸோ இந்த ஸ்டேஜஸோட ப்ராசஸ் தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பாப்புலரான மொபைல் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா கூகுள் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நீங்க பார்க்குற வெப்சைட், கூகுள் வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல அதுல போயிட்டு விக்கிபீடியா பார்க்கறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டெஸ்க்டாப்பும் கிட்டத்தட்ட வெப் மாரி தான். ஸோ டெஸ்க்டாப்புக்கும் வெப்புக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, டெஸ்க்டாப் அப்படிங்கிறது ஒரு ஒரு டிவி லெவல்ல வச்சுக்கலாம். ஒரு 2K அந்த ரெசல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த சைஸ். இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட லேப்டாப் அந்த மாரி இதில பார்க்கறது. அதையும் தாண்டி போனா நம்மளோட ஸ்க்ரீன் சைஸ் அதிகமாகிற இடம் டிவி. ஸோ அப்போ அந்த அதுக்கும் நமக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா பார்க்கணும்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து எல்லாத்துக்குமே அது வந்து இருக்கும். ஸோ நீங்க எந்த அப்ளிகேஷன் பார்த்தாலும் எல்லா டிவைஸுக்குமே சப்போர்ட் பண்ணும். அந்த மாரி தான் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க மொபைல்லயும் ஒரு அப்ளிகேஷனா யூஸ் பண்ணலாம். அத வேணும்னா உங்களோட சிஸ்டம் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணியும், அங்கேயும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் எல்லா டிவைஸ்க்கும் பொருந்துற மாரி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இப்ப அடுத்தது இதுல என்னென்ன கீ காம்போனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்க்கு தேவையான விஷயம், ஏதாவது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட்,
அதுக்கப்புறம் சி இருக்கு, சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல நிறைய இருக்கு. ஹை லெவல், மீடியம், லோ லெவல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ பெருசா அத பத்தி நம்ம கத்துக்கணும்னு இல்ல. பட் நம்ம பேசிக்கா போலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த இந்த இது பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்தது நம்மகிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ அப்போ அத ரைட் பண்றதுக்கு, அதாவது கோடு எழுதணும்ல. என்னதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் வேணும். ஒரு டெவலப்மெண்ட் டூல் வேணும். ஸோ அதுக்கு இன்டெலிஜே, விசுவல் ஸ்டுடியோ கோடு, இன்னும் நிறைய கோட்லாம் இருக்கு. நிறைய ஒரு அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இல்ல எழுதுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்டெலிஜே, விசுவல் ஸ்டுடியோ கோட் அது எல்லாமே. இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு தான் நம்ம வெப் அப்ளிகேஷன், வெப் டெவலப்பர்ஸா இருக்கவங்கலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்டெலிஜே ஐடி அப்படின்றது ஜாவா ப்ரோக்ராமிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்மகிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய டூலும் தெரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது இதுல என்னென்ன இதுல வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஸோ அதுல மெயினா வந்து ஒரு 3 மெத்தட். அஜைல், வாட்டர்ஃபால், அப்புறம் டிவாப்ஸ். ஸோ இது என்ன மெத்தடாலஜி அப்படின்னா, அஜைல் அப்படிங்கிறது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கீ ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், டிசைன் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் பப்ளிஷ் பண்ணணும், அப்புறம் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜஸை வச்சு தான் இந்த மெத்தடாலஜிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ அஜைல் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நான் அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் அதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுவேன். எல்லாமே அந்த 6 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, ஒரு 7 ஸ்டேஜஸ் இருக்கும். அந்த 7 ஸ்டேஜஸ்லயும் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த 7 மேபி நான் அந்த டயகிராம் காட்டினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம அதை அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அதை நான் மேபி எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்கணுன்றதுக்காக. ஸோ மெத்தடாலஜி அப்படின்றது இது ஒரு ஒரு 7, 8 மெத்தடாலஜிஸ் இருக்கு. பட் மேஜரா எல்லாரும் நிறைய யூஸ் பண்றது இந்த 3 தான். அஜைல், வாட்டர்ஃபால், அப்புறம் டிவாப்ஸ். ஸோ அதை பத்தி நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம கிட்ட இது எல்லாமே இருக்கு. நம்ம கோடும் பண்ணிட்டோம். இதை வந்து கொலாபரேட் பண்ணணும். அதாவது மற்றவங்க நம்ம நம்ம மட்டும் தனியா ஒர்க் பண்றது கிடையாதுல்ல. நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கூடயா இருக்கட்டும், இல்ல வந்து வேற யாராவது வந்து நம்மளோட கோட ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொலாபரேட் பண்ண நமக்கு அவங்களுக்கு அதை நம்ம குடுக்கணும். ஸோ அப்ப அத குடுக்கணும் அப்படின்னா, வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த சிஸ்டம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுல ஒன் ஆஃப் த பாப்புலர் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்னா இந்த GitHub. ஓகேங்களா? இன்னும் வெர்ஷன் கண்ட்ரோல் டூலா இருக்கு. பட் இது வந்து GitHub அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் டூல். இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் அப்படின்னா என்னன்னா, இது என்ன பண்ணும்? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றோம். இப்போ இப்படி கூட வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் டைம் Facebookஅ டெவலப் பண்றாங்க. அதை பப்ளிஷ் பண்றாங்க. அது வெர்ஷன் 1 அப்படின்னு வச்சு பப்ளிஷ் பண்றாங்க. அடுத்தது அந்த Facebookே இன்னும் கொஞ்சம் நல்லா மாத்தி, இன்னும் நிறைய 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 விஷயங்கள உள்ள கொண்டு வந்து ஏஐலாம் இப்போ வந்துருச்சு. ஸோ அப்போ ஏஐலாம் வச்சு ஒரு ஏஐ கூட சாட் பண்ற மாரிலாம் கொண்டு வந்து, அத வந்து வெர்ஷன் 2 அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அத வந்து வெர்ஷன் 2ன்னு வச்சு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ எனக்கு வெர்ஷன் 2 வேணாம். இப்போ வெர்ஷன் 2 வந்து பெருசா யூசர் கிட்ட வந்து அ அட்ராக்டிவா இல்ல. அவங்க வந்து பெருசா விரும்ப மாட்றாங்க. ஸோ அதனால எனக்கு வெர்ஷன் 2 வேணாம். எனக்கு 1 இருந்தாவே அதுவே யூசருக்கு வந்து நல்லா இருக்கு. இல்ல அதுல இருக்கிற விஷயங்கள் எனக்கு போதும். வெர்ஷன் 2 வந்து எனக்கு தேவையில்ல. அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அப்போ அந்த வெர்ஷன் 2க்கு பதிலா வெர்ஷன் 1 நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, நம்ம எத்தன வெர்ஷன் வேணும்னாலும் அத வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டே வரும். ஸோ அந்த பேக்கப்ல இருந்து நம்ம எந்த விஷயத்த வேணாலும் எடுத்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் அந்த வெர்ஷன் கண்ட்ரோலோட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த கீ ஸ்டேஜஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப அதுக்கு பிளான் பண்ணுவோம். என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, நமக்கு இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சு இதான் ப்ராப்ளம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது அந்த ப்ராப்ளம அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவை? அப்படிங்கிறது
நம்ம அடுத்த 2வது ஸ்டேஜ்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. அப்போ யூசர அட்ராக்ட் பண்ற மாரி நம்ம டிசைன் பண்ணணும். நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு புடிச்ச மாரி மட்டும் டிசைன் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டா அது எந்த யூஸும் இல்லல்ல. அது எந்த எந்த மாரியான யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ இப்போ இப்போ நீங்க கிரியேட் பண்ற அப்ளிகேஷன் வந்து ஒரு காலேஜ் லெவல்ல இருக்க ஸ்டூடெண்ட்க்கு அப்டின்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி டிசைன் பண்ணணும். இல்ல கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அப்டின்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம டிசைன் பண்ணணும். பிளான் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணணும் அப்டின்ற மாரி. ஸோ, அதே மாரி இப்போ ஒரு கிட்ஸுக்கு பண்ணணும், குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்கு ஏத்த மாரி எப்படி அட்ராக்டிவா நம்ம டிசைன் பண்ணலாம் அப்டின்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ, காமனாவும் பண்ணக்கூடாது. அந்தந்த ரெக்வயர்மென்ட்ட பொறுத்து, எந்த மாரி அப்ளிகேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்டின்றத பொறுத்து தான் இந்த எல்லா ஸ்டேஜஸும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 3 ஸ்டேஜ் டிசைன். ஓகே. அடுத்தது டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது அந்த டிசைன் பண்ணத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது கோட் பண்ணணும். அந்த கோடிங்க்கு நம்ம என்ன புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அது வந்து இப்போ நம்ம ஜாவா சூஸ் பண்ணலாம், பைத்தான் சூஸ் பண்ணலாம், இல்ல வந்து ஆங்குலர் சூஸ் பண்ணலாம். ஸோ, இந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ் இருக்கு. நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, லைப்ரரீஸ் இருக்கு. ஸோ, நமக்கு எது தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ, ஓகே. இப்ப கோட் பண்ணியாச்சு. அடுத்தது டெஸ்ட் பண்ணணும். ஸோ, நம்ம பண்ணது எல்லாமே கரெக்ட்டா தான் ஒர்க் ஆகுதா? அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அத வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஸோ, ஆன்லைன்ல போயிட்டு ஒரு சர்வர்ல நம்ம போயிட்டு நம்மளோட அப்ளிகேஷன ரன் பண்ணணும். அப்பதான் வந்து எல்லாராலயும் அத ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ, அதனால பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுறாம, அந்த நம்மளோட அப்ளிகேஷன நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஸோ, அதுல என்ன பிரச்சனைகள் வேணா வரலாம். இல்ல யூசருக்கு வந்து சில விஷயங்கள அப்டேட் பண்ணா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி கமாண்ட் குடுக்கலாம். ஸோ, அப்ப அந்த கமாண்ட் குடுக்குறாங்க அப்டின்னா, அதெல்லாம் வந்து நம்ம கமாண்ட்ஸ்லாம் வாங்கி நம்மளோட அப்ளிகேஷன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ, அத நம்மளோட அப்ளிகேஷன மெயின்டெயின் பண்ணணும். இப்போ திடீர்னு மேபி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஐபிஎல் 2025, 2024லாம் நடக்கும்போது, திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச் நெறைய வியூவர்ஸ் வந்து வந்துருவாங்க. ஸோ, திடீர்னு ஒரு 10,00,00,000, 20,00,00,000 பேர் வந்து லைவ்வா வாட்ச் பண்ண வந்துருவாங்க. ஸோ, அப்போ அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெயின்டனன்ஸ் டீம் வந்து சடனா வந்து ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எவ்ளோ வியூவர்ஸ் வந்தாலும், அவங்களோட அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்க எவ்ளோ பேர் உள்ள நம்ம போனாலுமே, நம்மளால எந்த ஒரு லேக்குமே இல்லாம மேட்ச் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ, அது எல்லாமே ஒரு மெயின்டனன்ஸ் டீம் ஆல்ரெடி எல்லாமே பிளான் பண்ணி, ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால மட்டும் தான் நமக்கு எத்தன கோடிக்கணக்கான பேரு வந்து அத லைவ்வா பார்த்தாலும், எந்த ஒரு லேக்குமே இல்லாம நம்ம ஜாலியா வந்து பார்த்துட்டு போனோம். நம்மளோட அந்த ஐபிஎல் மேட்சஸா இருக்கட்டும், வேற என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ இது எல்லாமே தான் இந்த கீ ஸ்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்டோட கீ ஸ்டேஜஸ். ஓகே. இப்போ நான் கமிங் பேக் அந்த மெத்தடாலஜிஸ் வரேன். ஒரு சின்னதா ஷார்ட்டா சொல்றேன். ஸோ இப்போ அஜைல் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மெத்தடாலஜி இருக்குல்ல, இந்த ஒரு 6 ஸ்டெப். இந்த ஒரு 6 ஸ்டெப்ப எல்லா மெத்தடாலஜியுமே இந்த 6 ஸ்டெப்ப தான் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இப்ப அஜைல் வந்து என்ன பண்ணும்னா, நமக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கு. ஆ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு Facebook இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ, அப்போ Facebookல நம்மளால என்னென்ன பண்ண முடியும்? ஃப்ரெண்டு கூட சாட் பண்ண முடியும். அடுத்தது ஏதாவது ஒரு போஸ்ட் போட முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைல நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியும். நெறைய விஷயங்கள அப்டேட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அஜைல் மெத்தட்ல ஒரு ஃப்ரெண்டு கூட சாட் பண்ற அந்த ஒரு மறுபடியும் அத ரீஷிப் பண்ணுவாங்க. ஸோ, ஒரு பெரிய விஷயத்த சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு, அத சின்ன சின்ன விஷயமா கிரியேட் பண்ணி, அத யூசர் கிட்ட குடுத்து யூஸ் பண்ண வச்சு, அதுல ஏதாவது விஷயங்கள் வந்து அ தப்பா இருக்கு, இல்ல வந்து சில விஷயங்கள் யூசருக்கு கம்ஃபர்ட்டா இல்ல அப்டின்னா, அத வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ, இந்த மெத்தட தான் வந்து அஜைல் மெத்தடாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ, அடுத்தது வாட்டர்ஃபால். வாட்டர்ஃபால் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்மகிட்ட இப்போ Facebook இருக்கு அப்டின்னா, Facebookக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மகிட்ட இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ Facebookனா அது மாறிக்கிட்டே இருக்கும். டே டூ டே மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த எக்ஸாம்பிள விட்டுறலாம். கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால. இப்போ இப்போ நீங்க யார பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். நெறைய பேருக்கு இப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன அட்லீஸ்ட் சின்ன சின்ன போர்ட்ஃபோலியோவாவது வச்சிருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ விஷயங்கள்ல என்ன இருக்குன்னா, அதாவது ஒரு ஒரே டீட்டெயில்ஸா இருக்கும். அது அவங்க சம்பந்தமான டீட்டெயில்ஸ். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மேபி ஓகே. ஓகே. ஸோ சாரி ஓகே. இப்போ வாட்டர்ஃபால். இப்போ நம்மகிட்ட வாட்டர்ஃபால் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லாமே அதாவது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஒரு செட் ஆஃப் திங்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இத தவிர வேற எதுவுமே தேவையில்ல இதுக்கப்புறம். அது அப்படின்னா நம்ம இப்ப நம்மளோட ப்ரொஃபைல் இப்ப நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ அப்போ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். என்னோட ஒரு கான்டாக்ட் டேட்டாஸ்ன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். மாறவே மாறாது. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எடுத்து பிளான் பண்ணி, அனலைஸ் பண்ணி, டிசைன் பண்ணி, இம்ப்ளிமெண்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, பப்ளிஷ் பண்ற மெத்தட் தான் வாட்டர்ஃபால். ஒரு ஸ்டேஜா போகும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க, ஃபுல்லா முடிச்சுருவாங்க. அடுத்தது அனலைஸ் பண்ணுவாங்க, அத ஃபுல்லா முடிச்சுருவாங்க. அப்புறம் டிசைன் பண்ணுவாங்க, முடிச்சுருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கே போகும். ஸோ ஃபைனலி பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் வந்து நின்றும். மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு கான்ஸ்டன்டான ஒரு மாறாத விஷயங்கள் இருக்கிற மாரி ஏதாவது அப்ளிகேஷன் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த வாட்டர்ஃபால் மெத்தட்ல பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. மேபி அஜைல் மெத்தட நான் ஒன் மோர் டைம் நான் சொல்றேன். ஸோ அஜைல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அப்ளிகேஷன். இல்லன்னா இப்படி வச்சுக்கலாமே. ஒரு பெயிண்ட் இருக்கு. ஒரு பெயிண்டிங் சும்மா ஒரு யூசரோட ஒரு பெயிண்டிங். அந்த பெயிண்டிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 விதமா வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணலாம். டிராயிங் வந்து வரையலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த ஓவரால் இத வந்து நம்ம ரைட் அதாவது ஆ ஃபர்ஸ்ட்டு தலை, கண்ணு, வாய், மூக்கு அந்த இதெல்லாமே வச்சு கலரிங் எதுவும் பண்ணாம, வெறும் அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் போடலாம். அடுத்தது லைட்டா கலரிங் குடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாமே கலரிங் குடுத்து, ஒரு ஷேட் எல்லாமே குடுத்து, ஃபைனலா ஒண்ணு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மாதிரியான டிராயிங். ஸோ இந்த மாதிரி நம்மளால டிராயிங் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு ஒரு அவுட்லைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கலரிங் குடுக்கறது. இப்போ இதுவே இந்த மாரி பண்ணா, ஃபர்ஸ்ட்டு நான் தல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி, தலையில இருக்க முடியா இருக்கட்டும், கண்ணா இருக்கட்டும், மூக்கு, வாய், காது எல்லாமே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டுக்கு நான் போவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு தல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எல்லாமே வரைஞ்சு முடிச்சுருவேன். பெயிண்டிங்கும் எல்லாமே முடிச்சுருவேன். அடுத்தது பாடி பார்ட்டுக்கு போவேன். அடுத்தது கைய ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அந்த கையில கையில என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே வரைஞ்சு முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் கலரிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, அப்புறம் இன்னொரு பார்ட்டுக்கு நான் போவேன். அடுத்தது இன்னொரு கையா இருக்கட்டும், இல்ல பாடியா இருக்கட்டும், காலா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ஒரு பார்ட்டா கம்ப்ளீட் பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இதுக்கு போறது. ஸோ இத தான் வந்து அஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாஃப்ட்வேர்ல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய அப்ளிகேஷன். அதுல ஒரு சின்ன ஒரு பார்ட்ட எடுத்து, அத ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாமே. ஆனா இந்த 6 ஸ்டேஜஸுமே வந்து அதுல நடக்கும். ஒரு சின்ன பார்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பார்ட்டா இருந்தாலும் சரி. இந்த ஒரு 6 ஸ்டெப்புமே நடக்கும். இந்த 6 ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத வந்து விட்டுரும். அடுத்தது மெயின்டனன்ஸ்க்கு போயிடும். அடுத்தது இன்னொரு சின்ன ஒரு பார்ட் எடுத்து, அது இந்த 6 ஸ்டேஜும் நடக்கும். அப்புறம் அது மெயின்டனன்ஸ்க்கு போயிடும். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சின்ன பார்ட்டா எடுத்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இத தான் வந்து அஜைல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஃபால் அப்படிங்கிறது எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். அதாவது இந்த பாடிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இவ்வளவுதான் இது மாறவே மாறாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அத வாட்டர் ஃபால்ல பண்ணுவாங்க. அடுத்தது டெவாப்ஸ் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆப்பரேஷன் அப்படிங்கிற மெத்தடாலஜி. ஸோ டெவாப்ஸ் அப்படின்னா, அ ஃபர்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அத இதே 6 ஸ்டேஜஸ் தான். எல்லாத்துலயுமே இந்த 6 ஸ்டேஜஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் குடுத்தாங்கன்னா, அத எடுத்து மறுபடியும் வொர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆப்பரேஷன் வந்து அப்படியே லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்ஃபினைட் மாரி இது அப்படியே லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு அனலைஸ் பண்ணி இந்த 6 ஸ்டேஜஸும் நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது யூசருக்கு வந்து ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இல்ல வேற ஏதாவது கமாண்ட் குடுத்தாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி அத வொர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி அந்த ஒரு அந்த ஒரு சைக்கிள் வந்து இன்ஃபினைட் ஸ்க்ரோல் மாரி அது போய்க்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத வந்து டெவாப்ஸ் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 6 ஸ்டேஜஸ். ஓகேவா? ஸோ இந்த 6 ஸ்டேஜஸ் மட்டும் தான் எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணும். ஓகே? ஓகே. ஸோ இப்ப அடுத்தது இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க சார்ட் என்னன்னா, ஸோ மேபி நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க சார்ட் வந்து
2024 பாப்புலரா இருந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேவா? ஸோ அதுல இது எல்லாமே பாப்புலரா இருந்த லாங்குவேஜஸ். ஸோ அதுல நம்ம இந்த கோர்ஸ்ல பார்க்க போற 2 லாங்குவேஜ் இருக்கு. ஒன்னு ஜாவாஸ்கிரிப்ட், அது டாப் 3ல இருக்கு. அடுத்தது டைப் ஸ்கிரிப்ட். ஸோ அதுவுமே இந்த டாப் 12ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ண போற ஐ மீன் இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ஒரு ட்ரைனிங்ல நம்ம யூஸ் பண்ண போற லாங்குவேஜஸும் இந்த டாப் 12ல 2 லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னா, லாஸ்ட் இயர் 2024ல பாப்புலரான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெவலப்பர்ஸால யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தா, அதுலயும் நம்ம பண்ண போற லாங்குவேஜஸ் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS அதுவும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். சீக்வல் அப்படிங்கிறது டேட்டா பேஸ், அதுவும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். டைப் ஸ்கிரிப்டும் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த டெவலப்பர்ஸால 2024 யூஸ் பண்ண அதிகமாக யூஸ் பண்ண லாங்குவேஜஸ்ல நம்ம யூஸ் பண்ண லாங்குவேஜஸும் ரொம்ப டாப்ல இருக்கு. ஸோ நம்ம கற்றுக்க போற விஷயங்கள் வந்து எல்லாமே பாப்புலரான விஷயங்கள். அண்ட் தென் எல்லாராலையும் யூஸ் பண்ண அந்த விஷயங்கள், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அதே மாதிரி இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம கற்றுக்குறோம். பைத்தான், ஜாவாலாம் இருக்கு. அதுக்கு மேலே இருக்கு. ஏன்னா பைத்தான் தான் டாப் 1, ஜாவா டாப் 2 2வது இடத்துல இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் 3வது இடத்துல இருக்கு. ஸோ அப்போ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டா அப்போ பைத்தான் அப்போ கற்றுக்கலாமே, அதெல்லாம் டாப்ல இருக்கு அப்படின்னா, இந்த வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு பேஸ். அது இல்லாமல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குமே இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஆகட்டும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மேபி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆங்குலர், ரியாக்ட், அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இந்த ஜாவாவை பேஸ் பண்ணி, ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதாவது அந்த சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் தெளிவாக கிளியராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வேற மற்ற இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டாலும் நம்மளால ஈஸியாக பைத்தான் ஆகட்டும், இல்லை ஜாவா ஆகட்டும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஏன்னா சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது. அதாவது அதை ரைட் பண்ணுற அந்த ஒரு விதம், அவ்வளோதான். அந்த சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் மாறும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நம்ம ரியல் வேர்ல்ட் லைஃப்பில் இருக்க ஒரு இஷ்யூக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ரீச் ஆகும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே அப்படியே போய் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு நிறைய அனலைஸ் பண்ணணும், நிறைய யோசிக்கணும், நிறைய டிசைன்ஸ் பண்ணணும், நிறைய வெரைட்டிஸ் பண்ணணும், யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணால் மட்டுமே நம்மளால் வந்து அந்த ஃபேஸ்புக்கே ஓவர்டேக் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ்புக் இருக்குது, அதை அப்படியே நம்ம பண்ணால் ரீச் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த அதையும் தாண்டி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய திங்க் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நம்ம என்னதான் ப்ராப்ளம், இப்போ இண்டிவிஜுவலா நம்ம என்ன என்ன வேணா ஒர்க் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களால தனியா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். என்னதான் தனியா அவங்க ஒர்க் பண்ணாலும், ஒரு டீம் ஒர்க்கா பண்ணும்போது இன்னும் சீக்கிரம் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த டீம் ஒர்க், அப்புறம் அந்த டீம் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ற அந்த விஷயங்கள் வந்து தேவைப்படும். ஒரு டீம் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டீம் கொலாபரேஷன் இருக்கிறதும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில். ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களோட டீம் கூட நீங்க எவ்வளோ கொலாபரேட் பண்றீங்க, ஒரு டீம் ஒர்க்கா எந்த அளவுக்கு அதை பண்றீங்க அப்படின்ற ஒரு ஸ்கில்லும் தேவை. அண்ட் தென் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டிசிப்ளின், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லா விஷயங்களுக்கும், சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களுக்கும் டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ
அதுவும் தான் இங்கேயும் அதே பாயிண்ட் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த சாஃப்ட்வேருக்கு ரொம்ப கீ ஸ்கில்ஸ் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம்க்கு நீங்கள் எப்படி வந்து யோசித்து ஒரு பதில் நீங்கள் கொண்டு வரீங்க, ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுற விஷயங்களாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாமே பார்த்தோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அது எல்லாமே. இப்போ நம்ம ஒரு பிகினிங் லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே இருந்து நான் ரெஃபர் பண்ணுறது? இப்போ நாங்கள் இங்கே இந்த ப்ரோக்ராமில் எல்லாமே சொல்லி தருவோம். ஸோ இதை தாண்டி நான் வேற எங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நான் படிக்கணும், கற்றுக்கணும். இப்போ HTML சொல்லி தராங்க அப்படின்னா HTML பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லி தருவோம். என்னென்ன தேவையோ ஒரு இப்போ இருக்க வெப் டெவலப்பிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொல்லி தந்துருவோம். பட் அது மட்டும் பத்தாது அப்படின்னு இருக்கும்ல. ஸோ என்னதான் நமக்கு ஸ்கூல்ல, காலேஜில் சொல்லி கொடுத்தாலும் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ அப்போ அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கணும். ஸோ அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எங்கே போய் பார்க்கறது? ஒரு பிகினிங் லெவலில் இப்போ நம்ம இருக்க லெவலில் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த W3 ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுதான் அந்த லிங்க். நான் மேபி இந்த மீட்டிங் முடியும் போது சேட்ல போடுறேன். நீங்க எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. W3 ஸ்கூல் வந்து ரொம்ப கொஞ்சம் பாப்புலரான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்க வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் கோடிங் வந்து எக்ஸாம்பிள் கோடிங் வந்து குடுத்துருப்பாங்க. நம்ம அங்க போய் பார்த்து டிஸ்கிரிப்ஷனும் அதாவது வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருப்பாங்க. நம்ம அத படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். அங்கேயே வந்து ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ W3 ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொஞ்சம் பாப்புலரான ஒரு வெப்சைட். அடுத்தது வந்து டெவலப்பர் மொசில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மும் இந்த W3 ஸ்கூலை விட கொஞ்சம் ஒரு நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. 2ம் ஒண்ணு தான். 2 இடத்துலயும் நெறைய ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்க்கு தேவையான விஷயங்கள் தான், டாக்குமெண்ட் தான் இருக்கும். பட் இந்த டெவலப்பர் மொசில்லால கொஞ்சம் W3 ஸ்கூலை விட கொஞ்சம் அதிகமா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 வெப்சைட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு வெப் டெவலப்மெண்ட் இதில இருக்கும்போது நமக்கு நெறைய ரெஃபரன்ஸஸ் அங்க இருக்கும். ஸோ அந்த 2 வெப்சைட்ல. ஸோ அத 2யும் நம்ம ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நெறைய விஷயங்கள் நம்மளால லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஆ வெறும் இந்த HTML, CSS அதுக்கு மட்டும் கிடையாது. எல்லா லாங்குவேஜஸ்க்கும் அதுல இருக்கு. பைத்தான், ஜாவா எல்லாத்துக்குமே அங்க இருக்கு. நீங்க வேணும்னா அந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி நீங்க அது என்ன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப அடுத்தது ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ரொம்ப பாப்புலரான ஒரு கம்யூனிட்டி இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்யூனிட்டில என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு டெவலப்பர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இந்த வேர்ல்டுல நெறைய டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தவங்களும் ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல அட்ரஸ் பண்ணுவாங்க. அந்த போயிட்டு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வேர்ல்டுல இருக்க எல்லா டெவலப்பர்ஸுமே இங்க இருப்பாங்க. இருக்கிற எல்லா பெஸ்ட் டெவலப்பர்ஸ் எல்லா டெவலப்பருமே இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு அந்த ஆன்சர அங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த கம்யூனிட்டிய யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வேணும்னாலும் நீங்க கேட்டு ஆன்சர் வந்து வாங்கிக்கலாம். வேர்ல்டுல இருக்க எல்லா டெவலப்பர்ஸும் அதுல இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் அங்க கிடைக்கும். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும். இல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க அதையும் எடுத்து ரீட் பண்ணி உங்களால உங்க ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற பிளாட்ஃபார்ம யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயோ, இல்ல நீங்க இன்னும் இந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு டெவலப்பரா நீங்க ஒர்க்குக்கே போனாலும், இந்த 3 பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணும். நெறைய ரெஃபரன்ஸஸ் இருக்கும். நெறைய அ விஷயங்கள் அதுல வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அத எடுத்து ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு 3 பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப அடுத்தது வந்து நம்ம இது எல்லாமே பண்றோம், நெறைய கத்துக்கிட்டோம், ஃபைன். ஸோ இப்போ நமக்கு வந்து காமனா சில சேலஞ்சஸ் வந்து இருக்கும். ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நெறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கோட் பண்றோம். ஏதாவது ஒரு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அத பண்ணும்போது திடீர்னு ஏதோ வந்து இப்போ இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நாங்க நாங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி தரோம். நாங்க இங்க சொல்லி தரும்போது அது ஒர்க் ஆகும். நீங்க போயிட்டு அத ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது. அது ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருக்கும்.
அது அப்போ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ அந்த அந்த கண்டுபிடிக்கிற விஷயங்கள்ல அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்க அத பொறுமையா ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பண்ணி பார்க்கணும். அததான் வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டீபக்கிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ நீங்க ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு 10 லைன் கோடு எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 10 லைன் கோட ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பொறுமையா அத பார்த்து, டீபக் பண்ணி ஒரு ஸ்டெப்பா எல்லாமே கரெக்ட்டா தான் போட்டிருக்கோமா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் பொறுமையா ஒரு டைம் பார்த்தீங்க. டீபக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஒரு ப்ராப்ளம நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் நெறைய பேத்துக்கு வரும். இங்க அவங்க சொல்லி தரும்போது ஒர்க் ஆச்சு. ஆனா நான் ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் ஆகல. என்ன பிரச்சனைன்னே தெரியல. அப்படின்ற மாரி நெறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. ஸோ அதுக்கு எந்த அதுக்கு ஈஸியான ஒரு வழி ஃபர்ஸ்ட்ல இருந்து அத பண்ணி பார்க்கணும். இல்லன்னா ஏதாவது வந்து ஒரு எரர் அடிக்கும். அந்த எரர் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரருக்கான சொல்யூஷன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ இது ஒரு மேஜர் ஒரு சேலஞ்சா இருக்கும். நீங்க மேபி இந்த ஒரு இந்த ஒரு டிராவல்ல நீங்க கண்டிப்பா அத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா, பொறுமையா அது எப்படி நம்ம என்ன ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அத கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து அ இப்போ இங்க நம்ம எல்லாம் லேர்ன் பண்ணிட்டே இருப்போம். ஒரு மாதிரி. ஐ மீன் ஒரு 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 செட் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பண்ணணும். அடுத்து இது, அடுத்து இது அப்படின்ற மாரி நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருப்போம். சில பேர் வந்து 2 நெறைய விஷயங்கள பேரலலா லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈக்குவலாவே. இதையும் நான் பண்ணுவேன். HTML, CSS, JavaScript இந்த இதுவும் நான் படிக்கிறேன். அதாவது இப்படி இன்னும் சொல்லணும்னா, இந்த ப்ரோகிராமும் நான் படிக்கிறேன். இன்னொரு ப்ரோகிராமும் நான் படிக்கிறேன். அப்படின்ற மாரி பேரலலா பண்ணாலும், உங்களுக்கு நெறைய ஹெட்டேக் இருக்கும். நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஏதாவது ஒண்ண ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அத ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒண்ணுக்கு போங்க. ஸோ இந்த மல்டிபிள் கான்செப்ட், மல்டிபிளா நெறைய விஷயங்கள ஒரே நேரத்தில பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளமா வந்து நிக்கும். எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ அடுத்தது வந்து அ ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே HTML, CSS, JavaScript ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு. இப்ப அடுத்தது ஒரு லெவலுக்கு போணும் அப்டின்னா, இதுதான் நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணுவோம். ஆனா சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அத நம்ம யூஸ் பண்ற விதம் லைட்டா கொஞ்சம் மாறும். ரொம்ப மாறாது, கொஞ்சம் மாறும். ஸோ அந்த விஷயங்கள் சில பேருக்கு என்ன ஆகும்னா, அதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் வருது அப்டின்ற மாரி ஒரு விஷயம் இருக்குன்னா, அப்ப என்ன ஆகும்னா எல்லாருக்கும் இப்போ தானே நம்ம இவ்ளோ இது பண்ணோம். திருப்பியும் இந்த ஒரு வந்து இது புதுசா ஒண்ணு வருதே! அத எப்படி நம்ம லேர்ன் பண்றது? ஸோ அந்த மாரி ஒரு லேக் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ இவ்ளோ நாள் நம்ம படிச்சோம். ஆனா, புதுசா ஒரு விஷயம் வந்துருச்சு அதுக்குள்ள. ஸோ அப்போ இல்லன்னா, அதிலேயே புதுசா ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. அப்ப நம்ம இத புதுசா போய் லேர்ன் பண்ணணும். இன்னும் அடுத்தது வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அப்படின்ற மாரி ஒரு 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 இடத்துல நீங்க தோன்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயங்கள் அப்போ இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல கண்டிப்பா புது புது விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன் நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே, நானுமே டெய்லி புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ புது புது விஷயங்கள் வரதான் போது. நம்ம புது புது விஷயங்களுக்கு அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அது அடாப்ட் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஏன்னா, நீங்க பேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நான் இந்த HTML, CSS, JavaScript இந்த வெப் டெவலப்மென்ட்க்கு இந்த 3 தான் வந்து ஒரு பெரிய பேஸ். இந்த 3 விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, மீதி இருக்க எல்லா விஷயங்களும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது என்ன புதுசா வந்தாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பேஸ்மெண்ட் தானே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாமே ஈஸியா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது வந்து நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. சம்டைம்ஸ் அது வந்து வொர்க் ஆகும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம். அத நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ண ஒரு கட்டத்தில அது ஆன்ஸரே வரல. அப்படின்ற சிச்சுவேஷன் போச்சு அப்படின்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸே போயிடும். என்னடா இது! இது என்னதான் நம்ம எவ்வளோதான் நம்ம உட்காந்து அதுக்கு கண்டுபிடிச்சாலும் அதுக்கு சொல்யூஷனே வரலையே! அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது.
ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸை விட்டுறவே கூடாது. ஸோ கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதுக்கு சொல்யூஷன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ஆனா நீங்க பொறுமையா எந்த அளவுக்கு பொறுமையா அத வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி தான். பொறுமையா ஃபர்ஸ்ட்டு எப்படி அத டீபக் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது அதுக்கான ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு, சின்ன சின்ன விஷயங்களா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எல்லா விஷயங்களுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலி உங்களுக்கு அந்த தேவையான ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எப்ப இந்த மாரி ஒரு விஷயம் நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க, ஆனா வரல. அப்படி இருக்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களோட லேர்னிங்க நீங்க விட்டுருவீங்க. ஸோ லேர்னிங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு இது இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்க்கு மட்டும் கிடையாது. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கான்ஃபிடன்ஸ் இல்ல, உங்களுக்கு எக்ஸாமுக்கு போய் எழுதணுன்ற கான்ஃபிடென்ட் இல்ல அப்படின்னா, நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. கான்ஃபிடென்ட்டோட போய் எழுதுனீங்க அப்படின்னா, பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது எப்பயுமே விட்டுறக்கூடாது. ஸோ என்ன ப்ராப்ளம் வந்தாலும், நம்மளால அந்த ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். நம்மளால கண்டுபிடிக்க முடியலனா வேற யார் கண்டுபிடிப்பா? அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும். நம்மளால வந்து என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கன்சிஸ்டன்ட்டா லேர்ன் பண்றது. ஸோ இந்த விஷயங்களும் நெறைய அடி வாங்கும். நெறைய பேருக்கு அடி வாங்கும். ஏன் நான் கூட பிகினிங் லெவல்ல இருக்கும்போது எனக்குமே இது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. எல்லா விஷயங்களும் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த புரோகிராமே எடுத்துக்கலாமே. இந்த புரோகிராம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு 2 கிளாஸ் தான் போயிருக்கு. இன்னும் ஒரு 10 கிளாஸ் இல்ல 1 மாசம், 2 மாசம் எல்லாமே வருவீங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த மொத்த கோர்ஸ் வந்து 6 மாசம். ஸோ அப்ப அந்த 6 மாசம் வரைக்கும் பொறுமை வேணும். பொறுமையா லேர்ன் பண்ணணும். நெறைய விஷயங்கள் நீங்க எப்படியும் புதுசு புதுசா தான் லேர்ன் பண்ண போறீங்க. கண்டிப்பா போர் அடிக்காது. ஸோ எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒரு 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 லெவல்ல நம்ம கன்சிஸ்டன்ஸா போணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த இது வந்து லேக் ஆகக்கூடாது. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது முக்கியம். அந்த லேர்னிங்லயும் நம்ம கன்சிஸ்டன்ஸா போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத நடுவுலயே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பிகினிங் லெவல்ல இருக்கும்போது, நமக்கு வர ஒரு ஒரு டெவலப்பரா, இல்ல ஒரு புரோகிராமிங் கத்துக்கிற விஷயத்துல வரவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கான சொல்யூஷனும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்தந்த ப்ராப்ளம் வரும்போது, அதுக்கான சொல்யூஷன ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணாவே மோஸ்ட்டா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களோட கோடிங் ஜர்னி வந்து ஸ்மூத்தா இருக்கும். ஓகே. ஸோ ஆ இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல வந்து அடுத்தது இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல அப்படின்னா, இந்த ஏஐ இப்போ ஏஐ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா விஷயத்திலயுமே ஏஐ வந்துருச்சு. ஏஐ அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு 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 கம்ப்யூட்டர் கூட நம்ம பேசுறோம். அவ்வளோதான். ஸோ அந்த ஏஐ வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஸோ இப்ப ஏஐ வந்துருச்சு. எனக்கு டெவலப்பருக்கு இப்ப நான் டெவலப்பிங் படிச்சாலே எனக்கு வேலை இருக்காதா? ஏஐ அத ஓவர் கம் பண்ணிடுமான்னா கிடையாது. எல்லா விஷயங்களும் ஏஐயாலயும் பண்ணிட முடியாது. சொல்லப்போனா ஏஐய ட்ரெயின் பண்றதே ஒரு டெவலப்பரா தான் இருப்பாங்க. ஸோ, அதனால அதுவும் பயப்பட வேணாம். ஸோ, இப்போ இப்போ இன் ஃபியூச்சர்ல இந்த ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டாப்ல இருக்கும். மெஷின் லேர்னிங்கும் ரொம்ப டாப்ல இருக்கும். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நம்ம என்னன்னு சொல்லாமயே அதுவே அத ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கான சொல்யூஷனையும் அதுவே வந்து குடுக்கும். சஜெஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஏஐயும். ஸோ சொல்லப்போனா மெஷின் லேர்னிங்கும் ஒரு பார்ட். ஏஐயோட ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப ஒரு ஹை டிமாண்டா இருக்கும். ஸோ அதுக்கு பேஸே இந்த வெப் டெவலப்மென்ட் தான். இந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா, நம்ம இப்போ எல்லாமே வந்து லோக்கல்ல வச்சுட்டுருக்கோம். அதாவது நம்மளோட ஃபோன் இருக்கு. ஃபோன் ஸ்டோரேஜ்ல நம்மளோட ஃபோட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இல்ல என்ன ஃபைல்ஸ் வேணா இருக்கட்டும். நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ்ல வச்சுக்கலாம். இல்ல லேப்டாப்ல வச்சுக்கலாம். இப்ப அந்த ஃபோன்ல ஏதாவது ப்ராப்ளம், இல்ல லேப்டாப்ல ஏதாவது ப்ராப்ளம், ஆனே ஆகல. என்ன பண்றது? அந்த டேட்டாலாம் அவ்வளோதான். ஸோ, அதுக்கு பதிலா நம்மகிட்ட ஒரு கிளவுட் இப்போ எல்லார்கிட்டயுமே Google டிரைவ் கண்டிப்பா இருக்கும். Gmail அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, Google டிரைவ் இருக்கும். ஸோ, அந்த Google டிரைவ்ல நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே போட்டு வச்சுக்கிறோம். நம்மளோட ஃபோட்டோ எல்லாமே சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளோட டிவைஸ் காணாமயே போனாலும், இல்ல என்ன ப்ராப்ளமா இருந்தாலும்,
நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும், எங்கே வேணாலும் யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு டிவைஸில் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதாவது நமக்கு தேவையான ஸ்டோரேஜை ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணுறவங்க இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த பிளாக் செயின் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இந்த 2 விஷயங்களும் இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. சைபர் செக்யூரிட்டி ஆல்ரெடி எல்லா செக்யூரிட்டி விஷயங்களுக்கும் ரொம்ப செக்யூராக எப்படி சொல்கிறது, இப்போ டெலகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் ப்ரொஃபைலோட டேட்டாவை வெளியே விடவே மாட்டாங்க, வெளியே சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூராக வச்சுருப்பாங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரொம்ப செக்யூராக இருக்கும். டெலகிராமும் ரொம்ப செக்யூராக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட யூசரோட டேட்டாவை வெளியே பப்ளிஷே பண்ண மாட்டாங்க, வெளியே கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு செக்யூரிட்டிஸ் அந்த இது வச்சுருப்பாங்க. எந்த ஒரு யாராலையும் ஹேக் பண்ண முடியாத மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது என்னென்னா, சிம்பிளாக சொல்கிற பிளாக் செயின் தான். இப்போது என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இருந்தால் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது வந்து நார்மலாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது. இப்போ இந்த பிளாக் செயினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்டை நான் அதை வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த ஒரு டாக்குமெண்ட் நிறைய காப்பீஸாக நிறைய இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த காப்பி மிஸ் ஆனாலும் என்னால் வேற ஒரு காப்பிலேருந்து அந்த டேட்டாவை எடுத்துக்க முடியும், அந்த ஃபைலை எடுத்துக்க முடியும். இந்த பிளாக் செயின் அதிகமாக வந்து பேங்கிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு ரூ. 1000 ஒரு எடுக்கிறீங்க, உங்கள் இதுலேருந்து டெபிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரூ. 1000 எடுத்தது நிறைய இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கும். ஸோ யாராலையும் போயிட்டு அதை இப்போ யாராவது ஒரு இடத்துல போய் மாற்றினாலும் இன்னொரு இடத்துல நீங்கள் எடுத்து அந்த ரூ. 1000 எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த ரூ. 1000 எடுத்திருக்கீங்கன்னு தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த காப்பியிலேருந்து எடுத்து மற்றவங்களால அதை வந்து எந்த இது ஒரு ஓவர் ரைட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடும். ஸோ இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி. எல்லா விஷயங்களும் இப்போ பிளாக் செயினில் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ கிரிப்டோ கரன்சிலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவுமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிளாக் செயின்னா இதுதான். நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குன்னா, அதை நிறைய காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கும். ஒன்று தொலைஞ்சாலும் இன்னொரு இடத்துலேருந்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யாராலையும் வந்து ஹேக் பண்ணியோ இல்லை வந்து அதை ஓவர் ரைட் பண்ணவோ முடியாது. நீங்கள் ரூ. 1000 எடுத்தனா ரூ. 1000 தான் எடுத்திருப்பீங்க. ரூ. 2000 எடுத்தீங்கன்னா அதை மாற்ற முடியாது. அப்படியே மாற்றினாலும் வேற காப்பி இருக்கும். அதுலேருந்து அதை கண்டுபிடிச்சி மாற்றிடுவாங்க. ஸோ அதை வந்து செக்யூர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஐஓடி. ஐஓடினா இப்போது சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜஸ்ட் ஆட்டோமேட்டட் டிரைவர்ன்ற அந்த ஒரு ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டோம்னா, அதுவே வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிடும். நம்ம டிரைவ் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து அந்த கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு, அலெக்ஸா அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய டிவைசஸ். ஸோ ஐஓடிங்கிறது ஒன்றும் இல்லை, இன்டர்நெட் கூட கனெக்டில் இருக்க டிவைசஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கூகுள் அசிஸ்டன்ட், இந்த அலெக்ஸா மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆட்டோமேட்டிக்கான அந்த காராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் கூட நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணி எப்பயுமே இன்டர்நெட் கூட கனெக்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த காரில் கூட இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் டிரைவிங் போனாலுமே நிறைய சென்சார்ஸ் வச்சு நிறைய இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி, அந்த கூகுள் மேப்ஸ் கூடலாம் கனெக்ட் பண்ணி எப்படி போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போகணும், யாரெல்லாம் பக்கத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி தான் அந்த டேட்டாலாம் எடுத்து அந்த காரே வந்து டிரைவ் ஆகும். ஸோ இந்த ஐஓடியுமே வந்து இப்போ அண்ட் ஃபியூச்சர்லேயுமே ரொம்ப ஒரு அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டு தான் அதுவுமே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட ஒரு ஃபியூச்சர். ஓகே. ஸோ ஃபைனலி நம்ம இந்த மொத்தம் அருண், சாரி டு இன்டரப்ட் யூ. அதுல ஒரு விஷயம் நான் ஆட் பண்றேன். கேன் யூ கோ டு தி ப்ரீவியஸ் ஸ்லைட்? ஸோ அகைன் லைக் இதுல இன்னும் 2 விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்வின் அண்ட் இன்னொன்று வந்து மெட்டாவர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாவர்ஸுங்கிறது இப்போ நம்ம எல்லாமே டூ டி டொமைன்ல யூஸ் பண்ணுவோம். லைக் நம்ம ஒரு வெப்சைட்ல வந்து ஜஸ்ட் ஒரு 2D பிளேனா இருக்கும், அதில் நம்ம டேட்டா கொடுப்போம், எடுத்துக்குவோம். பட் இதே ஒரு 3D என்விரான்மெண்ட்டாக இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஒரு மிக்ஸ்ட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து பண்றது தான். ஸோ அதுதான் மெட்டாவர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எகைன் மெட்டாவர்ஸும் வந்து என்னன்னா, எகைன் அது ஒரு
அதுக்கு பேஸ் இப்போ நம்ம இந்த வெப் டெவலப்மெண்ட் தான் அதுக்கும் பேஸ். இப்போ லைக் டிசைன் வந்து நம்ம இங்க 2Dல பண்ணுவோம், அங்க 3Dல பண்ணணும். லைக் யூனிட்டி இன்ஜின் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் இருக்கு. பட் அகைன் அதை வந்து நம்ம எப்படி அந்த ஒரு ஆப்ஜெக்டும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுங்கிறது அகைன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க லைப்ரரிஸ்லயோ இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து வச்சு நம்ம பண்ண முடியும். So, எல்லாத்துக்குமே பேஸ் வந்து லைக் எவ்வளோ ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் வந்தாலும் அதுக்கு பேஸ் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதில் இருக்கிற லைப்ரரிஸ் அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண தெரியணும். ஸோ நமக்கு அருண் சொன்ன மாதிரி ஒன்ஸ் வி நோ த பேசிக்ஸ், இல்லை ஒரு பேஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா சில லைப்ரரிஸ் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் வித்தின் ஃபியூ டேஸ். சில இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லைக் ரெண்டு வாரம் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லைக் கன்சிஸ்டன்ட் லேர்னிங் வந்து தேவைப்படும். லைக் திஸ் இஸ் ஹவு ஃபியூச்சர்ல ஒரு திஸ் இஸ் ஹவு த குளோபலி நான் சொல்றேன், வெளிநாட்டிலயும் சரி எங்க இருந்தாலும் சரி இந்த மாதிரி கன்சிஸ்டண்டா யூனிட் நேவிகேட். ஸோ அந்த பேஸ் ப்ராப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னாவே தென் உங்களால வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் நேவிகேட் ஆகி போக முடியும். சில பேருக்கு வந்து என்னன்னா அந்த பேஸ் ப்ராப்பரா இருக்காது. அதனாலேயே என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது, எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து என்னன்னா அந்த கான்கிரீட் லைக் இந்த மாதிரி ஈஸி அப்ரோச்ல புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ஒரு லைக் அந்த குரோத்தே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இதெல்லாம் ஒரு பேஸ். இந்த பேசிக்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜிஸை குயிக்கா அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும். அதை என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. ஃப்ரீ டைம்ல கூட அதை எடுத்து செக் பண்ணி பார்ப்பீங்க. ஏதாவது புது லைப்ரரி வந்துருக்குன்னா அதில் என்னென்னலாம் பண்ணலாங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அந்த மாதிரி. ஸோ நாளைக்கு வந்து மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, டிஜிட்டல் ட்வின் யூஸ் பண்ணாலும் சரி, டிஜிட்டல் ட்வின்ங்கிறது லைக் ஐஓடி மாதிரி சில விஷயங்கள் தான் அதெல்லாம். பட் இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து அகைன் இட்ஸ் லைக் த ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் சில ஸ்டாக் வந்து தேவை. மெஷின் லேர்னிங்கும் அதே மாதிரி தான். இப்போ வெப் டெவலப்மெண்ட்ல நான் நேற்று சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கு தனியாக ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, பேக் எண்டுக்கு தனியாக ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அந்த ஏஐக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. இப்போ இது வந்து இப்போ சில ஃப்ரேம் ஒர்க் வந்து கூகுள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, சில இது ஃபேஸ்புக் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி ஏஐக்கு வந்து இன்னும் ஃபுல்லா வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து வரல. இன்னும் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வரும். அதே மாதிரி இந்த மெட்டாவர்ஸ்க்கும் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இன்னும் அவ்வளவா வரல. லைக் கம்மியா தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ற மாதிரி தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு இப்போதைக்கு. அந்த மாதிரி ஸோ நீங்க அந்த கம்யூனிட்டியா லைக் யூ நீட் டு கனெக்ட், ஒரு இந்த டெவலப்பர் கம்யூனிட்டியோட கனெக்டடா இருக்கணும். ஐயோ டு மெயினா நான் சொல்லியிருப்பேன், இமெயிலில் லிங்க்டின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி just try to get connected with experienced people, like students, young students. இந்த மாதிரி எல்லாரும் கூடயும் ஒரு நெட்வொர்க்ல இருங்க, சரியா? அப்போ வந்து நிறைய விஷயத்தை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கு, எதெல்லாம் வந்து அதிகமா நம்ம கத்துக்கணும், இல்லை உங்களுக்கு அந்த கான்கிரீட் ஐடியா கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அண்ட் ஸ்லோலி லைக் யூ கேன் நேவிகேட் அண்ட் உங்களால யூ வில் கெட் லைக் a good growth in this like learning அந்த மாதிரி. So this is what I need to add. Like, so whatever the future technologies come in the IT, so like எல்லாமே வந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும், கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் பாக்ஸா இருக்காது. இந்த வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங்ல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் நீங்க 2 வாரத்துல கத்துக்கலாம், சில இது ஒரு 3 வாரத்துல கத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏஐயே பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி நான் நேற்று சொல்லியிருப்பேன், லைக் ஒரு நல்ல கால்குலேட் பண்ணும், கணக்கு பண்ணும், லைக் ரொம்ப டஃப் மேக்ஸ் கூட பண்ணணும்னா இஃப் யூ ஜஸ்ட் யூஸ் கால்குலேட்டர் நீங்க ரொம்ப ஈஸியா பண்ணலாம், அது உங்களுக்கும் தெரியும். அதே நம்ம பென் அண்ட் பேப்பர்ல போறது ரொம்ப டஃப். அதுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும், நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பட் ஆனால் நீங்க வந்து கால்குலேட்டரை எடுத்து இந்த சம போடலாங்கிற அந்த ஒரு ஐடியா இருந்துச்சுனாவே யூ கெட் லைக் it is like a commercially valuable அந்த மாதிரி. So you get good salary, you get good promotion அந்த மாதிரி. ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தால் தான் நம்மளால வந்து பயங்கரமா ஏர்ன் பண்ண முடியுங்கிறது தாண்டி ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து உங்களால இந்த மாதிரி ஏஐ ஸ்டாக்கும் அதே மாதிரி ஏஐல கூட when you know what stack அந்த ஸ்டாக்கை கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈவன் லைக் என்ன சொல்றது, ஃபுல்லா ஏஐல ஃபுல்லா 5 வருஷம் படிச்சுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. within few months, within few weeks you can start do some simple problems. அப்புறம் வந்து when you are working as a team, like நம்மளே வந்து ப்ராஜெக்ட் கொடுப்போம் லைக் in the end.
அப்போ கூட வந்து ஒரு டீமா நீங்க ஒர்க் பண்ணும்போது ஒரு டீம்ல வந்து உங்களுக்கு யூ மேபி ஃப்ரெஷர் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க உங்களை லீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நிறைய இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்புட்லாம் யூ டேக் இட் அண்ட் அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இப்போ எந்த ஸ்டாக் யூஸ் பண்ணோம், அதுல ஏதோ ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்லோலி வி கேன் கோ. சரியா? ஸோ அந்த ஈச் டே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி லைக் ஒர்க்கிங் இன் அ குட் டீம், கெட்டிங் குட் மென்டர்ஷிப், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து யூ ஜஸ்ட் லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன் வந்து யூ டு பில்ட். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா தென் வாட் எவர் த சுச்சுவேஷன், வாட் எவர் த டெக்னாலஜி, ஸோ யூ வில் பி லைக் உங்களால் ஈஸியாக நேவிகேட் ஆகிக்க முடியும். யூ கீப் க்ரோயிங் அந்த மாதிரி. அண்ட் வென் யூஆர் இன் லைக் உங்களுக்கு ஒரு வென் யூ ஹேவ் திஸ் ஸ்டஃப், அப்போ அப்படி வரும்போது என்னன்னா ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு சேஸ் பண்ணி வரும். நீங்க ப்ரொமோஷனே கேட்க தேவையில்ல லைக் அந்த மாதிரி. ஸோ இந்த இந்த அதாவது பிரைமரி கரெக்டாக பண்ணீங்கன்னா செகண்டரி வில் ஃபாலோ யூ. நீங்க எதுவுமே போய் தேட தேவையில்லை. இன்னைக்கு வந்து நிறைய ஒரு கம்பெனிஸ்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் டூல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க எத்தனை ஸ்டோரி பாயிண்ட்ஸ் எடுத்து பண்றீங்க, எவ்வளோ ப்ராக்ரெசிவா இருக்கீங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்து போயிட்டு ப்ரொமோஷன் கேட்கணும் அப்படிங்கிறதே கூட தேவையில்லை. சரியா? திங்ஸ் வில் ஃபாலோ யூ ஒன்ஸ் யூ ஆர் இன் ரைட் ட்ராக் அப்படிங்கும் போது. ஸோ அதனால வந்து டேக் ஆல் தீஸ் திங்ஸ் சீரியஸ்லி. அண்ட் சில விஷயங்கள் வந்து ட்ரை டு டேக் நோட்ஸ். இன்னொரு சில டிப்ஸ் சொல்லணும்னா ஒரு பாட்காஸ்ட் மாதிரி வந்து இப்போ இந்த வீடியோஸ்லாம் யூடியூப்ல போறோம்னா ட்ரை டு லிசன் ஃபியூ டைம்ஸ். ஏதோ ஒரு சில டாபிக் உங்களுக்கு சுத்தமாக புரியலங்கிற பட்சத்தில் அண்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு ஒரு 1 பேஜ் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. நீங்களே இப்போ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் எழுதிருப்பீங்க, அதை திரும்ப திரும்ப பாருங்க மல்டிபிள் டைம்ஸ். ஸோ ஏன்னா நம்ம நிறைய விஷயம் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்பேன்ல கத்துக்கிறதுனால இப்போ ஈஸியா இருக்க மாதிரி இருந்தாலும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் மறந்துடும் ஆக்சுவலா. ஸோ அதனால அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் யாராவது கேட்குறாங்கன்னா ட்ரை டு ஆன்சர் லைக் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரோஆக்டிவா இருக்க பாருங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா ஓகே அருண், தேங்க்யூ அருண். யா ஸோ யூ கேன் கண்டினியூ ப்ளீஸ். ஓகே ஓகே ஃபைனலி நம்ம இந்த ஒரு செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி நமக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல என்ன நம்ம ஒரு கீ டேக் அவே அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டே டு டே இந்த டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அந்த லேர்னிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களும் என்ன நியூவா டெக்னாலஜிஸ் வந்தாலும் என்ன வந்தாலும் நம்மளால ஈஸியாக லேர்ன் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ அது ஒரு மெயின் டேக்அவே. அண்ட் அதே மாதிரி இப்போ இருக்க நம்மளோட லைஃப், நம்மளோட வேர்ல்டு வந்து இந்த டிஜிட்டல் ரிலேட்டடாக நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கு, நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்க நம்மளோட வேர்ல்டில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு தெரியாது, இங்கே நிறைய பேர் இந்த வேர்ல்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இந்த சாஃப்ட்வேர் மூலயமா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தோணும். ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலயமா உங்களால் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அச்சீவ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அண்ட் இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த ஒரு செஷனில் ஒரு ஒரு மெயின் டேக் அவேவாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஸோ ஐ திங்க் செஷன் வந்து இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை கொஸ்டின்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போது கேட்கலாம்.